வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மணிரத்னமுடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தக் லைஃப் படத்திலிருந்து ஏற்கனவே 2 ஆக்டர்ஸான துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இவங்க 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாங்க. ஸோ துல்கர் சல்மான் கேரக்டரில் எஸ்டிஆர் நடிக்க போகிறாரு அப்படின்னும், ஜெயம் ரவியோடைய கேரக்டரில் வந்து நிவின் பாலி, அருண் விஜய், அரவிந்த் சாமி இந்த 3 ஆக்டர்ஸை வந்து மூவி டீம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போது ஒரு ஆர்டிக்கலில் இந்த தக் லைஃப் படத்தை பற்றி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேருந்து விலகி போன துல்கர் சல்மான், ஜெயம் ரவி அவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லப்படுது. சரி, இவங்க 2 பேரும் தக் லைஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ எஸ்டிஆர் நடிக்க போகிறது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஆரும் இந்த ப்ராஜெக்டில் இருக்காருங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து வேற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. எஸ்டிஆர் வந்து இந்த தக் லைஃப் படத்தில் டியூயல் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஒரு பக்கம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் எஸ்டிஆர், ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் 3 பேருமே இந்த ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டிக்கலில் இப்படி ஒரு நியூஸ் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தக் லைஃப் படத்தை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான், எஸ்டிஆர் இவங்க 2 பேரும் இந்த தக் லைஃப் படத்தில் இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். ஆனால் இந்த படத்திலேருந்து விலகி போன ஜெயம் ரவி திரும்ப இந்த தக் லைஃப்குள்ளே வந்துட்டாருங்கிற அந்த ஒரு நியூஸ் மட்டும் கன்ஃபார்ம்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே ஜெயம் ரவி மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற இந்த தக் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உலகநாயகனுடைய அடுத்த இமீடியட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 தான். ஸோ ஜூன் மந்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்தியன் பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மனிஷா கொய்ராலா அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த இந்தியன் 2 படத்துலையுமே அவங்க ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற தலைவர் 171. ஸோ வர ஏப்ரல் 22 171 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைட்டில் டீசருக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த டைட்டில் டீசர் வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே இருக்குது. அண்ட் இந்த படமும் ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாக போகுது. அண்ட் ஏற்கனவே இந்த படத்தில் வந்து இவர் நடிக்க போகிறாரு, அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இதில் எது உண்மை எது ரூமர் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடித்த ஆக்ட்ரஸ் ஷோபனா அவங்கள வந்து மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவங்க படத்தில் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன் அவங்க இந்த படத்தில் வந்து இருக்காங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணா அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்டர் சத்யராஜ் அவருமே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரு, ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே ஒரு நியூஸ் நம்ம சொல்லியிருந்தோம். மூவி டீம் வந்து ஒரு கேமியோ ரோலுக்காக ஷாருக் கானை வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் ஷாருக் கான் வந்து அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்களில் கேமியோ அப்பியரன்ஸ் அவர் கொடுத்துட்டதுனால இப்போதைக்கு வந்து கேமியோஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவர் இந்த படத்தில் நடிக்கல. அவருக்கு பதிலாக ரன்வீர் சிங் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ கிடைச்சிருக்கிற நியூஸுமே பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங் வந்து கன்ஃபார்ம்டாக இந்த 171 ப்ராஜெக்டில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இவங்களை தாண்டி இன்னும் வேற எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ ஏப்ரல் 22 இந்த படத்தோடைய டைட்டில் என்ன, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து வேட்டையன். வேட்டையன் படம் வந்து ஒரு அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் ரீசெண்டாக மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிற 2 பெரிய படங்களுடைய ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்தியன் 2 ஜூன் ரிலீஸ், இன்னொன்று வந்து வேட்டையன் அக்டோபர் ரிலீஸ். இது ரெண்டும் இல்லாமல் ஏகேவுடைய விடாமுயற்சி படத்தையுமே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி படமும் அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அக்டோபரில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எண்டில் தீபாவளி வருது, ஸ்டார்டிங்கில் வந்து பூஜா ஹாலிடேஸ் வருது. ஸோ வேட்டையன் வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்லே பூஜா ஹாலிடேஸை நோக்கி வந்துடும். அண்ட் விடாமுயற்சி வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. பட் விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து மறுபடியும் மூவி டீம் அசர்பைஜான் போய் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் சீக்கிரமாக எடுத்து முடிச்சு கண்டிப்பாக தீபாவளிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற இந்த வேட்டையன் படத்தை பற்றி கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையன் படத்தில் ராணா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் தான் படத்தோடைய வில்லன் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபகத் ஃபாசிலோடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக இருக்கும். அதாவது ஒரு ஃபன், ஒரு ஹியூமர் கலந்த ஒரு ரோல் தான் அவர் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறதா அவரே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவருடைய படம் ஆவேஷம் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து டைரக்டர் வெங்கட்
பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கோட் படத்தை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக இந்த கோட் படத்திலிருந்து விசில் போடு அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்க்கான பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாங்க்கு யாருமே கம்ப்ளைண்ட் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலையா அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. டிஜிபி ஆஃபீஸில் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசில் போடு சாங்கில் வந்து ரவுடிசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மது பழக்கம், இதெல்லாம் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. ஒவ்வொரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ அது இப்போ இந்த கோட் படத்துக்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருந்தது. ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் தான், அதையுமே நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அப்டேட் வந்து இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்தை இந்த கோட் படத்துக்குள்ள ஒரு சீனில் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலிமா கொண்டு வர போகிறதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த நியூஸ் வந்து உண்மை தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனுடைய ஒய்ஃப் பிரேமலதா. அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் வந்து இது சம்மந்தமாக என் பையன்கிட்ட வந்து ஒரு 4-5 தடவை வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு நேரில் வந்து என்கிட்டையுமே வந்து பேசினாரு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தளபதி விஜயும் வந்து மீட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம். அண்ட் தளபதி விஜய் தான் கேப்டனை வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக தான் வெங்கட் பிரபு வந்து பேச வந்தார். கண்டிப்பாக என்னால் வந்து விஜய்க்கும் வெங்கட் பிரபுக்கும் நோ சொல்ல முடியாது. ஸோ எலெக்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா மீட் பண்ணி பேசும்போது நான் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரியுது, கண்டிப்பாக கேப்டனுடைய கேமியோ அப்படிங்கிறது கோட்டில் இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வெங்கட் பிரபு எப்படி ஒரு சீனாக கொண்டு வர போகிறாரு, எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பக்காவாக அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஹைலைட்டு. கண்டிப்பாக தரமாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டனுடைய கேமியோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவருமே இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. சிஎஸ்கே ஃபேனாக அவர் படத்தில் வருவார் அப்படின்னுமே சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க இந்த கோட் படத்தில் கேமியோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது இந்த கோட் படத்தில் இருக்குது. நாளைக்கு ஏப்ரல் 17 ஆக்டர் சியான் விக்ரமுடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அடுத்து சியான் விக்ரம் நடிக்கிற சியான் 62 ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு தரமான அப்டேட் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேபி அது படத்தோடைய ஒரு ப்ரோமோ வீடியோவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சியான் 62 அப்டேட் நாளைக்கு காத்துட்ருக்கு. அது இல்லாமல் பாரஞ்சித்தோடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்து முடிச்சிருக்கிற தங்கலான் படத்தோடைய ரிலீஸ் டேட் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. மேபி நாளைக்கு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.